உலகின் மிக முக்கியமான உடற்கூறியல் நிபுணர் தாமஸ் வாம்ஸ்லி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1889ஆம் ஆண்டு அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்த பாம்பேயில், அதாவது இன்றைய இந்தியாவுடைய மகாராஷ்டிராவில் இருக்கிற மும்பையில் பிறக்கிறார் தாமஸ் வாம்ஸ்லி. இவர் கூட பிறந்தவங்க ஒரு யங்கர் பிரதர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பாவான தாமஸ் வாம்ஸ்லி ராயல் இந்தியன் நேவியில் ஒரு ஸ்காட்டிஷ் ஆஃபீஸராக இருந்திருக்கிறாங்க. அதாவது கடற்படை அதிகாரியாக பணிபுரிஞ்சு வந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. தாமஸ் வாம்ஸ்லிக்கு குழந்தை பருவத்திலிருந்தே இவருடைய அப்பா பேசிக் எஜுகேஷன் அடிப்படை கல்வியை வீட்டிலிருந்தே தாமஸ் வாம்ஸ்லிக்கு கற்பித்து வந்தாங்க. இதன் காரணமாக தாமஸ் வாம்ஸ்லி வீட்டிலிருந்தே எழுத படிக்க கற்றுக்கிட்டு வந்தாங்க. பிறகு 1894ஆம் ஆண்டு தாமஸ் வாம்ஸ்லிக்கு 5 வயது இருக்கும் போதிலிருந்து இவருடைய அப்பா இவரை ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வீட்டிலிருந்தே தாமஸ் வாம்ஸ்லிக்கு பிரைமரி எஜுகேஷன் ஆரம்ப கல்வியையும் கற்பிக்க தொடங்கியிருந்தாங்க. இதன் காரணமாக தாமஸ் வாம்ஸ்லி வீட்டிலிருந்தே இவருடைய ஆரம்ப கல்வியை படித்து வந்தாங்க. ரொம்ப தெளிவாகவே இவருடைய கல்வியை பயிலக்கூடிய ஒரு மாணவனாக தாமஸ் வாம்ஸ்லி இவருடைய ஆரம்ப கல்வியின் போது இருந்து வந்தாங்க. குறிப்பாக தாமஸ் வாம்ஸ்லி எக்ஸாமினேஷனுக்காக மட்டும் பாம்பேயில் இருந்த லோக்கல் எஜுகேஷனல் போர்டோடைய எக்ஸாமினேஷன்ஸை இவர் வருட வருடம் அட்டன் பண்ணி இப்படி இவருடைய ஆரம்ப கல்வியை தாமஸ் வாம்ஸ்லி படித்து வந்தாங்க. பிறகு இறுதியாக 1899ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் தாமஸ் வாம்ஸ்லி இவருடைய ஆரம்ப கல்வியை முடிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் தாமஸ் வாம்ஸ்லியோடைய அப்பா அம்மா 2 பேருமே ஸ்காட்லாண்டை சேர்ந்தவங்க தான். குறிப்பாக இவருடைய அப்பாவினுடைய பணியின் நிமித்தமாக இவருடைய அப்பா ராயல் இந்தியன் நேவியில் ஒரு ஆஃபீஸராக ஜாயின் பண்ணியிருந்தனால தான் இவருடைய அப்பா அம்மா ஸ்காட்லாண்டில் இருந்து பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அப்போ தான் 1889ஆம் ஆண்டு தாமஸ் வாம்ஸ்லி பிறந்தாங்க. இதன் காரணமாக தான் இவருடைய மொழி, இவங்களுடைய குடும்பத்தில் இவங்க பேசக்கூடிய மொழிக்கும் பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்த மொழிக்கும் வித்தியாசம் இருந்தனால தான் தாமஸ் வாம்ஸ்லியோடைய அப்பா தாமஸ் வாம்ஸ்லியை ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வீட்டிலிருந்தே இவருக்கு அடிப்படை கல்வியையும் ஆரம்ப கல்வியையும் கற்பித்து வந்தாங்க. அதுக்கப்புறம் தாமஸ் வாம்ஸ்லியும் இவருடைய வீட்டிலிருந்து ஆரம்ப கல்வியை படித்து அந்த பாம்பேவுடைய லோக்கல் எஜுகேஷனல் போர்டோடைய எக்ஸாமினேஷன்ஸ் மட்டும் அட்டன் பண்ணி இந்த 1899ஆம் ஆண்டு இவருடைய ஆரம்ப கல்வியை தாமஸ் வாம்ஸ்லி முடிச்சிருந்தாங்க. இந்த தருவாயில தான் இவருடைய அப்பா இந்த ராயல் இந்தியன் நேவியோடைய ஆஃபீஸர் அப்படின்ற அந்த அதிகாரி பொறுப்பை இவர் ரிசைன் பண்ணிடுறாங்க. ஸோ இவருடைய அப்பா அந்த ஒரு பதவியை விட்டு ரிசைன் பண்ண உடனடியாக இவருடைய அப்பா இவருடைய குடும்பத்தை அழைச்சிட்டு அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்த பாம்பேல இருந்து ஸ்காட்லாண்டுடைய இன்வர்க்ளைடில் இருக்கிற கிரீனெக்கு இடம்பெயர்ந்து போயிடுறாங்க இந்த 1899ஆம் ஆண்டு. குறிப்பாக கிரீனெக்கில் இருக்கக்கூடிய 59 சவுத் ஸ்ட்ரீட்டில் இவருடைய குடும்பம் வாழ தொடங்குறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா தாமஸ் வாம்ஸ்லியோடைய அப்பா அங்கே ஒரு மெரைன் இன்ஜினியராக, அதாவது ஒரு கடல் பொறியாளராக பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இதே சமயம் இதே 1899ஆம் ஆண்டு அந்த கிரீனெக்லேயே இருக்கக்கூடிய கிரீனெக் அகாடமி அப்படின்ற ஒரு ஹை ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து இந்த 1899ஆம் ஆண்டிலிருந்து தாமஸ் வாம்ஸ்லி ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது தாமஸ் வாம்ஸ்லி லட்டின் கிரீக் போன்ற லாங்குவேஜஸை, அதாவது லட்டின் கிரீக் போன்ற லாங்குவேஜஸை தாமஸ் வாம்ஸ்லி கற்றுக்கிட்டு வந்தாங்க. அடுத்து நேச்சுரல் ஹிஸ்டரி, இயற்கை வரலாறு, நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல் இது போன்ற பாடங்களையும் மிகவும் ஈடுபாடோட தாமஸ் வாம்ஸ்லி படித்து வந்தாங்க. இவர் படிக்கக்கூடிய இந்த கிரீனெக் அகாடமி அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் கிடையாது. அது அந்த காலகட்டத்தில் இவர் படிக்கிற காலகட்டத்தில் இருந்தது. ஸோ அங்கே தொடர்ந்து இவருடைய உயர்கல்வியை தாமஸ் வாம்ஸ்லி படித்து வந்தாங்க. பிறகு இறுதியாக 1906ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் தாமஸ் வாம்ஸ்லி இவருடைய உயர்கல்வியை அந்த கிரீனெக் அகாடமியிலேருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அதே கிரீனெக் அகாடமியிலேயே தாமஸ் வாம்ஸ்லி ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. இது 6th ஃபார்ம் எஜுகேஷன், ஏ கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை எடுத்து 1906ஆம் ஆண்டிலிருந்து அடுத்த ஓராண்டு தாமஸ் வாம்ஸ்லி அந்த கிரீனெக் அகாடமியில் மேற்கொண்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் தான் இந்த
1906 ஆகஸ்ட் 24 அன்னைக்கு தாமஸ் வாம்ஸ்லியோடைய அப்பா அம்மாவுக்கு ராபர்ட் வாம்ஸ்லி அப்படின்னு இன்னொரு குழந்தை பிறந்தது. இது தாமஸ் வாம்ஸ்லியோடைய யங்கர் பிரதர் தான் இந்த குழந்தை, இந்த ராபர்ட் வாம்ஸ்லி அப்படின்றவர். ஸோ கிட்டத்தட்ட 17 வருஷம் வந்து டிஃப்ரெண்ட். தாமஸ் வாம்ஸ்லி 1889ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. இவருடைய பிரதர் 1906ஆம் ஆண்டு பிறக்கிறாங்க. ஸோ 17 வருஷம் இடைப்பட்ட காலகட்டத்தில் குழந்தைகள் எதுவும் பிறக்கல இவருடைய அப்பா அம்மாக்குன்னா, குழந்தைகள்லாம் பிறந்தாங்க. அதாவது தாமஸ் வாம்ஸ்லிக்கு சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாமே கூட இருந்தாங்க. ஆனால் அந்த எண்ணிக்கை வந்து சரியாக வந்து குறிப்பிடப்படலை. இருந்தாலும் ராபர்ட் வாம்ஸ்லி பிறந்தது மட்டும் எப்படி தெரியுது அப்படின்னா, அந்த ராபர்ட் வாம்ஸ்லி அப்படின்றவரும் தாமஸ் வாம்ஸ்லியை போலவே ஒரு முக்கியமான ஒரு உடற்கூறியல் நிபுணராக பிற்காலத்தில் மாறினாங்க. ஸோ அதனால தான் அவருடைய பிறப்பு மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்குது. ஸோ தாமஸ் வாம்ஸ்லிக்கு நிறைய யங்கர் பிரதர் சிஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் குறிப்பிடத்தக்கவர் இந்த 1906 ஆகஸ்ட் 24 பிறந்த ராபர்ட் வாம்ஸ்லி அப்படின்ற யங்கர் பிரதர். ஸோ இது வந்து இவருடைய பர்சனல் லைஃப். இன்னொரு பக்கம் 1907ஆம் ஆண்டு இவருடைய 18 வயதில் தாமஸ் வாம்ஸ்லி வந்து அந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற 1 இயர் கோர்ஸையும் அந்த கிரேனக் அகாடமியிலேருந்து முடிச்சிடுறாங்க. முடிக்கிற இந்த காலகட்டத்தில் தாமஸ் வாம்ஸ்லி வந்து மருத்துவம் படிக்கணும்னு விரும்பினாங்க. இதன் காரணமாக இவருடைய அப்பா இவரை இந்த 1907ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய இன்வர்க்ளைடில் இருக்கிற கிரீனக்கில் இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவுக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் இண்டஸ்ட்ரி அண்ட் நர்சிங் அப்படின்ற ஒரு மெடிக்கல் ஸ்கூல், இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோடைய மெடிக்கல் ஸ்கூல், அங்கே இவரை 1907ஆம் ஆண்டு சேர்த்துறாங்க. அங்கே சேர்ந்து தாமஸ் வாம்ஸ்லி இவருடைய மருத்துவ கல்வியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் வந்து MBCHB படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. MBCHB அப்படின்றதனுடைய லட்டின் எக்ஸ்பான்ஷன் வந்து மெடிசனே பேக்லோரியஸ் ஜெரிஜிஐ. இதுவே வந்து இங்கிலீஷில் MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதுதான் தாமஸ் வாம்ஸ்லி வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களா மெடிக்கல் கரிக்குலமாக இவர் வந்து பெத்தாலஜி நோயியல், ஃபிசியாலஜி உடலியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, அனாட்டமி உடற்கூறியல், சர்ஜரி அறுவை சிகிச்சை அப்படின்னு இது போன்ற பாடங்களை இவர் வந்து படித்து வந்தாங்க. இதில் பர்டிகுலராக இவர் வந்து அனாட்டமி உடற்கூறியலில் அதிகமான ஈடுபாடு காட்ட தொடங்கியிருந்தாங்க. உடற்கூறியல் அப்படின்னா உடல் உறுப்புகளினுடைய, உடல் திசுக்களினுடைய, உடல் எலும்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி அப்படின்றது. உதாரணத்துக்கு உடலில் இருக்கக்கூடிய இதயம், இந்த உறுப்பானது எப்படி எங்கே அமைஞ்சிருக்கு, அதனுடைய சேம்பர்ஸ், அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய அறைகளின் எண்ணிக்கை என்ன, அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய வால்வுகளின் எண்ணிக்கை என்ன, அந்த இதயத்தினுடைய வடிவம், அதனுடைய இருப்பிடம், ஸோ அது அமைஞ்சிருக்கக்கூடிய விதம், இது மாதிரி உடல் உறுப்புகள், திசுக்கள், அதேமாதிரி எலும்புகள், இவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி. ஸோ இதில் தான் தாமஸ் வாம்ஸ்லி வந்து அதிக விருப்பம் காட்டினாங்க. இதனால் அனாட்டமியை ரொம்ப சிறப்பாகவும் இவர் படித்து வந்தாங்க. பிறகு 1912ஆம் ஆண்டு இவருடைய 23 வயதில் தாமஸ் வாம்ஸ்லி வந்து இவருடைய MBCHB அந்த மெடிசனே பேக்லோரியஸ் ஜெரிஜி அப்படின்ற MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இதை வந்து இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் இண்டஸ்ட்ரி அண்ட் நர்சிங்ல இருந்து முடிக்கிறாங்க. முடித்த உடனடியாக இதே 1912ஆம் ஆண்டு அதே யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் இவர் ஒரு ஜூனியர் டெமான்ஸ்ட்ரேட்டர் இன் அனாட்டமியாக பணிபுரிய தொடங்குறாங்க. டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்றது என்ன பொறுப்பு அப்படின்னா, உடற்கூறியலில் மருத்துவ மாணவர்களுக்கு நேரடியாக விளக்கி கூறணும். உதாரணத்துக்கு உடல் உறுப்புகளை நேரடியாக ஒரு சடலத்தில் இருந்தோ அல்லது உயிரினத்தில் ஏதாவது ஒரு விலங்கை பயன்படுத்தி அந்த விலங்கை டைசெக்ட் பண்ணி உடல் உறுப்புகளை வெளியெடுத்து அதை வந்து மாணவர்களுக்கு நேரடியாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கணும், நிறைய டயக்ராம்ஸ் பண்ணணும், மேப்பிங் பண்ணணும். இந்த மாதிரி மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பயன்படுத்தி பண்ணக்கூடிய இந்த ஒரு பதவி தான் டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்றது. ஸோ அந்த பதவியில் தான் ஒரு ஜூனியர் டெமான்ஸ்ட்ரேட்டரின் அனாட்டமியாக 1912ஆம் ஆண்டு தாமஸ் வாம்ஸ்லி நியமிக்கப்பட்டாங்க. பர்டிகுலராக இவர் வந்து தாமஸ் ஹெய்ஸ்டி பிரைஸ் அப்படின்ற ஒரு பேராசிரியர், ஒரு உடற்கூறியல் பேராசிரியர், ப்ரொஃபசர் ஆஃப் அனாட்டமி, அவர் கீழே தான் இவர் ஒரு ஜூனியர் டெமான்ஸ்ட்ரேட்டர் இன் அனாட்டமியாக நியமிக்கப்பட்டாங்க. இதே காலகட்டத்தில் அதே யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் இண்டஸ்ட்ரி அண்ட் நர்சிங்கில் இவர் வந்து மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட் ஆன டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியையும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய MD டிகிரியின் போது தாமஸ் வாம்ஸ்லி வந்து ஜாயின்ஸ், இந்த மூட்டுகள், கை மூட்டு, கால் மூட்டுகள், அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அந்த மூட்டுகளினுடைய கட்டமைப்பு மற்றும் செயல்பாடு, அவைகள் குறித்து இவர் வந்து இவருடைய MD தீசஸ், இவருடைய டாக்டர் ஆஃப் மெடிசனுக்கு உண்டான ஆய்வு கட்டுரையை இவர் வந்து தயார் செய்ய தொடங்குறாங்க. இதுக்கிடையில்
1914ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முதல் உலகப் போரானது துவங்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கு. இதே 1914ஆம் ஆண்டு தாமஸ் வாம்ஸ்லே வந்து அந்த கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி ஆஃப் கிளாஸ்கோ அங்கே இவர் ஒரு ஹவுஸ் சர்ஜனாக ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது தாமஸ் வாம்ஸ்லே வந்து இந்த எம்பிபிஎஸ் ஏற்கனவே 1912ஆம் ஆண்டு முடிச்சிருந்தாங்க. இந்த டிகிரி முடித்த உடனே தாமஸ் வாம்ஸ்லே ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி தாமஸ் வாம்ஸ்லே வந்து ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே தாமஸ் வாம்ஸ்லேயே நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் தாமஸ் வாம்ஸ்லே ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக தான் இந்த வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி ஆஃப் கிளாஸ்கோவில் இவர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இது இன்றைய காலகட்டத்தில் க்ளோஸ் பண்ணப்பட்டது. அந்த காலகட்டத்தில் இருந்தது. ஸோ இந்த வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி ஆஃப் கிளாஸ்கோ அப்படின்றது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல். அங்கே வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை மட்டும் வழங்கப்படாது, அங்கே மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியும் மருத்துவ பயிற்சியும் வழங்கப்படும். ஸோ அங்கே தான் 1914ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணி அங்கிருந்த சர் வில்லியம் மேஸ்வன் அப்படின்ற ஒரு சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணர், அவர் கீழே இவர் ஒரு ஹவுஸ் சர்ஜனாக ஜாயின் பண்ணி சர்ஜிக்கல் ட்ரைனிங், அறுவை சிகிச்சை பயிற்சியை இவர் வந்து மேற்கொண்டு வந்தாங்க. இதே காலகட்டத்தில் டாக்டர் ஆஃப் மெடிசனும் தொடர்ந்து இவர் வந்து படித்தாங்க. பின்னர் இறுதியாக 1916ஆம் ஆண்டு இவருடைய 27 வயதில் தாமஸ் வாம்ஸ்லே வந்து ஜாயின்ஸ் குறித்து, அதாவது அந்த மூட்டுகள் குறித்து அதனுடைய ஸ்ட்ரக்சர், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ், அது குறித்து இவர் வந்து ஒரு தீசஸ் ஆய்வு கட்டுரையை 1916ஆம் ஆண்டு சமர்ப்பிக்கிறாங்க. சமர்ப்பித்த பிறகு யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் டென்டஸ்ட்ரி அண்ட் நர்சிங்கில் இருந்து இவருக்கு டாக்டர் ஆஃப் மெடிசன் எம்டி டிகிரியும் வழங்கப்படுது. இதுக்கப்புறமா இந்த 1916ஆம் ஆண்டு தாமஸ் வாம்ஸ்லே வந்து இவருடைய சர்ஜிக்கல் ட்ரைனிங்கை வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி ஆஃப் கிளாஸ்கோவில் நிறைவு செய்கிறாங்க. மேலும் இவர் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர், ஜூனியர் டெமான்ஸ்ட்ரேட்டர் இன் அனாட்டமியாக இருந்து சீனியர் டெமான்ஸ்ட்ரேட்டர் இன் அனாட்டமியாக பதவி உயர்வு பெறாங்க. அதுக்கப்புறமா ஒரு லெக்சரர் இன் சர்ஜரியா, அதாவது அறுவை சிகிச்சையை மருத்துவ மாணவர்களுக்கு விரிவுரை கொடுக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளராக, லெக்சரராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அடுத்த 2 ஆண்டுகளுக்கு அப்புறமா 1918ஆம் ஆண்டு இவர் வந்து ஒரு லெக்சரர் இன் அனாட்டமி அண்டு எம்பிரியாலஜியாக வந்து மாற்றப்படுறாங்க அதே யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில். ஸோ இவர் வந்து அறுவை சிகிச்சையை கற்பிக்கிறதிலிருந்து உடற்கூறியல் மற்றும் கருவியல் அதை கற்பிக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளராக 1918ஆம் ஆண்டு நியமிக்கப்படுறாங்க. இது வந்து ஜேம்ஸ் ஃபேர்லி கெம்மல் அப்படின்னு ஒரு நபர். ஸோ அவருக்கு பிறகுதான் இந்த பதவியில் இவர் நியமிக்கப்பட்டாங்க. இந்த நிலையில் இதே 1918ஆம் ஆண்டு தான் முதல் உலகப் போரானது முடிவடையுது. இந்த போர் முடிவடையும் போது உலகம் முழுவதிலும் இருந்த பல்கலைக்கழகங்கள் கல்வியினுடைய தரத்தில் நிறைய பிரச்சனை ஏற்பட்டு இருந்தது. கல்வி கூடங்கள் எல்லாமே வந்து சேதமடைஞ்சிருந்தது யூரோப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்தது. இதெல்லாம் போக்குறதுக்காக நிறைய பேராசிரியர்கள் தேவைப்பட்டாங்க. நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன் டியூட்டிஸுக்காகவும் நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து தேவைப்பட்டாங்க. இதன் மூலமாக 1919ஆம் ஆண்டு அயர்லாண்டில் இருக்கிற பெல்ஃபாஸ்டில் இருக்கக்கூடிய குயின்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் பெல்ஃபாஸ்ட், அது வந்து பொதுவாக குயின்ஸ் யூனிவர்சிட்டி பெல்ஃபாஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படும். அங்கே வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமி, அது உடற்கூறியல் பேராசிரியர் அப்படின்ற பதவி, இது வந்து இவருக்கு வந்து தாமஸ் வாம்ஸ்லேக்கு 1919ஆம் ஆண்டு வழங்குறாங்க. ஸோ ஏற்கனவே இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் ஒரு லெக்சரராக தான் பணிபுரிஞ்சு வராங்க. ஸோ இவருக்கு பேராசிரியராக பதவி கிடைச்சனால இவர் வந்து இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் டென்டஸ்ட்ரி அண்ட் நர்சிங்கோடைய லெக்சரர் இன் அனாட்டமி அண்டு எம்பிரியாலஜி அந்த பதவியிலிருந்து இவர் வந்து ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணிவிட்டு இந்த 1919ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருந்து அயர்லாண்டில் இருக்கிற பெல்ஃபாஸ்ட்டுக்கு 1919ஆம் ஆண்டு தாமஸ் வாம்ஸ்லே போய் அங்கே இருக்கக்கூடிய குயின்ஸ் யூனிவர்சிட்டி பெல்ஃபாஸ்டோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமி உடற்கூறியல் பேராசிரியராக பணிபுரிய தொடங்குறாங்க 1919ஆம் ஆண்டிலிருந்து. அடுத்து 1920ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவில் இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக தாமஸ் வாம்ஸ்லே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கு சில நபர்கள் முக்கிய காரணமாக இருந்தாங்க. குறிப்பாக 4 நபர்கள் ப்ரப்போசர்ஸாக இருந்து காரணமாக இருந்தாங்க. ஒருத்தர் தாமஸ் ஹெய்ஸ்டி பிரைஸ், இன்னொருத்தர் வந்து டெர்மட் நோல் பேட்டன் அப்படின்றவர், இன்னொருத்தர் வந்து ஃப்ரெடரிக் ஆர்பன் பவர் அப்படின்றவர், இன்னொருத்தர் வந்து ராபர்ட் மேயோர் அப்படின்றவர். ஸோ இந்த 4 நபர்கள் ப்ரப்போசர்ஸாக இருந்தாங்க. ஸோ 1920ஆம் ஆண்டு இவருடைய 31 வயதில் தாமஸ் வாம்ஸ்லே வந்து
ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை பெறாங்க. இதுக்கிடையில் தாமஸ் வாம்ஸ்லி வந்து டென்சில் கெர்க் அப்படின்ற ஒரு பெண்ணையும் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா தாமஸ் வாம்ஸ்லிக்கும் இவருடைய மனைவியான டென்சில் கெர்க் வாம்ஸ்லி இவங்க 2 பேருக்குமே ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை அப்படின்னு மொத்தமாக 2 குழந்தைகள் பிறந்தது. இது தாமஸ் வாம்ஸ்லியோடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமி உடற்கூறியல் பேராசிரியராக குயின்ஸ் யூனிவர்சிட்டி பெல்ஃபாஸ்டில் இவர் பல்வேறு விஷயங்களை செய்ய வேண்டியிருந்தது. குறிப்பாக அந்த யூனிவர்சிட்டியினுடைய கல்வி தரம் வந்து போர் முடிஞ்ச சில ஆண்டுகள் எல்லாம் ரொம்ப குறைவாக தான் இருந்தது. அங்கே நிறைய படிக்கிறதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இல்லாமல் இருந்தது. அதாவது நிறைய படிக்கிறதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த நிறைய டிகிரிஸ்லாம் கிடையாது. இப்போ பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி, பாட்டனி இது போன்ற மேஜர் சப்ஜெக்ட்ஸ் தான் இருந்தது. இந்த அனாட்டமி உடற்கூறியலில் BSc சயின்ஸ் டிகிரிக்குண்டான வாய்ப்புலாம் இல்லாமல் இருந்தது. ஸோ அதை ஏற்படுத்துறதுக்காக புதிய ஒரு டிகிரியை இவர் குறிப்பாக ஒரு புதிய கோர்ஸை ஏற்படுத்துறதுக்காக தாமஸ் வாம்ஸ்லி வந்து நிறைய முயற்சிகளை குயின்ஸ் யூனிவர்சிட்டி பெல்ஃபாஸ்டில் ஒரு பேராசிரியராக இருந்து பண்ணாங்க. அதன் விளைவாக இவர் வந்து மருத்துவம் படித்தா மட்டும் அனாட்டமி படிக்கணுன்ற நிலை இல்லாமல் தனியாக அனாட்டமியை படிக்கலாம் அப்படின்னு பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் அனாட்டமி அந்த ஒரு டிகிரியை இவர் வந்து குயின்ஸ் யூனிவர்சிட்டி பெல்ஃபாஸ்டில் உருவாக்கி ஒரு சாதனை படைக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சயின்ஸ் டிகிரி இன் அனாட்டமி BSc அப்படின்றத இவர் தான் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அனாட்டமியை குயின்ஸ் யூனிவர்சிட்டி பெல்ஃபாஸ்டில் கொண்டு வந்தவர் தாமஸ் வாம்ஸ்லி தான். ஸோ இதை வந்து இவர் கொண்டு வராங்க. ஏன்னா இவர் வந்து படித்த டாக்டர் ஆஃப் மெடிசன், MBBS இதெல்லாம் படிக்கும்போது தான் அனாட்டமி, ஃபிசியாலஜி, பெத்தாலஜி, அதுக்கப்புறம் மெட்டீரியா மெடிக்கா, சர்ஜரி, கிளினிக்கல் மெடிசன் இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வரும். ஸோ அதை வந்து பேச்சுலர்ஸ் டிகிரிலையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனாட்டமிக்காக தனியாக இவர் உருவாக்குனாங்க. அதையும் குறிப்பாக மோர்ஃபாலஜி உருவவியல், இப்போ ஒரு உயிரினத்தை பற்றிய ஒரு மனிதனோ அல்லது தாவரத்தை பற்றி படிக்கிறோன்னா அதனுடைய உருவம் குறித்து படிக்கிறது தான் மோர்ஃபாலஜி. ஸோ அதை வந்து இந்த அனாட்டமியில் இவர் வந்து கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை கம்பைன் பண்ணி இவர் வந்து எம்பிரியாலஜி கருவியல், அதுக்கப்புறமா நியூரோ அனாட்டமி நரம்பு உடற்கூறியல், அதையும் தாண்டி இன்னும் கூடுதலாக சில விஷயங்கள் அதில் குறிப்பாக வந்து இவர் வந்து எத்தனாலஜி கொண்டு வந்தாங்க, இனவியல். ஸோ இது மாதிரி பல்வேறு விஷயங்களை தாமஸ் வாம்ஸ்லி வந்து கொண்டு வந்தாங்க. அதில் குறிப்பாக இந்த எம்பிரியாலஜி கருவியல் அப்படின்ற என்னென்னா ஒரு பெண் உயிரினத்தினுடைய கருப்பை, அந்த கருப்பையில் வளரக்கூடிய கரு, அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய உடல் கட்டமைப்பு, அதனுடைய செயல்பாடு இதெல்லாம் குறித்து படிக்கிறது எம்பிரியாலஜி உடலியல் அப்படின்றது. ஸோ அதை வந்து இவர் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஆந்த்ரபாலஜி மானுடவியல் அதையும் வந்து இந்த அனாட்டமிக் கோர்ஸில் இவர் வந்து கம்பைன் பண்ணி இது மாதிரி முக்கியமான சிக்னிஃபிகண்டான கான்ட்ரிபியூஷன்ஸை ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமியாக தாமஸ் வாம்ஸ்லி கொடுத்து வந்தாங்க. இந்த நிலையில் தாமஸ் வாம்ஸ்லி வந்து 1929ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான ஒரு புக்கை வந்து எழுதினாங்க. அது வந்து குயின்ஸ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அனாட்டமி அப்படின்ற ஒரு புத்தக தொகுப்புகளினுடைய ஒரு பார்ட்டாக த ஹார்ட் அப்படின்ற ஒரு புக்கை 1929ஆம் ஆண்டு இவர் எழுதினாங்க. அதாவது ஜோன்ஸ் குவைன், ரிச்சர்ட் குவைன் அப்படின்னு சொல்லி 2 பிரதர்ஸ் வந்து இருந்தாங்க. அவங்க வந்து அயர்லாண்டில் தான் வாழ்ந்தாங்க. 1796 to 1885 காலகட்டத்துக்குள்ளே அவங்க 2 பேரும் வாழ்ந்தாங்க. ஸோ அவங்க 2 பேரும் அவங்களுடைய பேரில், அதாவது அவங்க 2 பேரும் எழுதினது தான் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அனாட்டமி அப்படின்றது. ஸோ அது அவங்க 2 பேரும் எழுதினால ஜோன்ஸ் குவைன், ரிச்சர்ட் குவைன் அவங்களுடைய பேரில் குவைன்ஸ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அனாட்டமி அப்படின்னு அந்த புத்தகம் அழைக்கப்படும். ஸோ அதனுடைய அடுத்தடுத்த பதிப்புகள் தொடர்ச்சியாக வெளிவந்தது. அதில் 1929ஆம் ஆண்டு தாமஸ் வாம்ஸ்லி வந்து அந்த குவைன்ஸ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அனாட்டமியோடைய ஒரு பார்ட்டாக த ஹார்ட் அப்படின்ற புக்கை எழுதி வெளியிட்டாங்க. இதே காலகட்டத்தில் ஒரே ஒரு புத்தகம் சொல்ல மறந்துட்டேன். இவர் வந்து எ மேனுவல் ஆஃப் ப்ராக்டிக்கல் அனாட்டமி, அதாவது நடைமுறை உடற்கூறியலின் ஒரு கையேடு அப்படின்னு சொல்லி ஒரு புக். இதை இவர் 1918ஆம் ஆண்டு தாமஸ் வாம்ஸ்லி வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. அது அடுத்தடுத்து 3 வால்யூம்ஸ் வந்து இவர் பப்ளிஷ் பண்ணாங்க. இதை மட்டும் சொல்ல தவறிட்டேன். இதுக்கப்புறம் தான் இந்த 1929 த ஹார்ட் அப்படின்ற புக்கை வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா 1930 இந்த சமயம் தாமஸ் வாம்ஸ்லியோடைய யங்கர் பிரதரான ராபர்ட் வாம்ஸ்லி அவரும் வந்து இந்த MBCSBலாம் முடிக்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க தாமஸ் வாம்ஸ்லி வந்து தொடர்ச்சியாக எ மேனுவல் ஆஃப் ப்ராக்டிக்கல் அனாட்டமி ஏற்கனவே 1918ஆம் ஆண்டு வெளியிட்ட அந்த புத்தகம் அதனுடைய செகண்ட் எடிஷன் 2வது பதிப்பு 1934ஆம் ஆண்டு தாமஸ் வாம்ஸ்லி எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புக்காக வந்து மாறுது. அது வந்து
அனாட்டமியில் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான புக்காகவும் அதை மருத்துவ மாணவர்கள் அனாட்டமி படிக்கிறதுக்கு உடற்கூறியல் படிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய புத்தகமாகவும் மாறுது. இதுக்கப்புறம் 1935 காலகட்டத்தில் தாமஸ் வாம்ஸ்லி வந்து டீச்சிங்கில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துகிறாங்க. குறிப்பாக தியரிட்டிக்கல் பிரின்சிபல்ஸ் இதெல்லாம் வந்து நேரடியாக மாணவர்களுக்கு கற்பிக்கிறதுக்கு பதிலாக தாமஸ் வாம்ஸ்லி வந்து ஒரு புதிய முறையை கையாண்டாங்க. அதுதான் டோபாகிராஃபி அப்படின்றது. டோபாகிராஃபி அப்படின்றது நிலவியல் அப்படின்னு அழைக்கப்படும். இதுவே வந்து அனாட்டமியில் டோபாகிராஃபி அப்படின்னா என்னன்னா, இப்போ உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் உறுப்புகள் அந்த திசுக்கள் அதெல்லாம் வந்து எங்கெங்கே அமைஞ்சிருக்கு, அந்த உறுப்புகளுக்கும் வெவ்வேறு உறுப்புகளுக்கும் இடையில் உண்டான அந்த தொடர்புகள் என்ன, இது பற்றிலாம் வந்து வரைபடம் வரைஞ்சி அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுற விளக்குறது தான் இந்த டோபாகிராஃபி அப்படின்றது. ஸோ இது மாதிரியாக தாமஸ் வாம்ஸ்லி வந்து அதை நேரடியாக வரைஞ்சி அந்த டோபாகிராஃபி ஸ்டடீஸ் மூலமாக அனாட்டமியை மாணவர்களுக்கு கற்பிக்க தொடங்குறாங்க. இதனால் மாணவர்களினுடைய அந்த நினைவில் கொள்ள வேண்டிய அந்த ஒரு வேலை அது வந்து கம்மியாக தொடங்குது. ஸோ அதுக்கு தாமஸ் வாம்ஸ்லி வந்து ஒரு முக்கிய காரணமாக இருந்தாங்க. இதுக்கிடையில் தான் 1937 காலகட்டத்தில் தாமஸ் வாம்ஸ்லியோடைய எங்கர் பிரதர் ராபர்ட் வாம்ஸ்லி வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் முடிக்கிறாங்க. அடுத்து 1939ஆம் ஆண்டு செகண்ட் வேர்ல்டு வார் இரண்டாம் உலகப் போரும் துவங்குது. இந்த இரண்டாம் உலகப் போர் துவங்கிய பிறகு போரில் பங்கேற்கிறதுக்காக யூரோப்பில் இருந்து நிறைய பேர் வந்து அழைக்கப்பட்டாங்க. குறிப்பாக நிறைய பேராசிரியர்கள் நிறைய பல்கலைக்கழகங்கள்ல இருந்து போனாங்க. இதனால அந்தந்த பல்கலைக்கழகங்களில் வேலை பார்க்க வேண்டிய பேராசிரியர்களினுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சது. ஸோ அதுக்கு சிறந்த உதாரணம் தாமஸ் வாம்ஸ்லியோடைய யங்கர் பிரதரான ராபர்ட் வாம்ஸ்லி. அவரும் கூட இந்த 1939ஆம் ஆண்டு ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் ஒரு மேஜராக ஜாயின் பண்ணாங்க. ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் RAMC அப்படின்றது ஒரு இராணுவ மருத்துவ படைப்பிரிவு. இது வந்து போரில் பணிபுரியக்கூடிய இராணுவ வீரர்கள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் காயங்கள் அதுக்குண்டான மருத்துவ சேவை கொடுக்கறதுக்காக அந்த இராணுவ வீரர்களுக்கு உண்டான மருத்துவ சேவைக்காக உருவாக்கப்பட்டது தான் ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப். அதில் இவருடைய யங்கர் பிரதர் வந்து பங்கேற்றாங்க. ஒரு பெத்தாலஜிஸ்டாக அடுத்து மேஜராகவும் அதில் வந்து பங்கேற்றாங்க. ஸோ இது 1940 காலகட்டத்திலலாம் பெரிய தாக்கத்தை வந்து யூரோப்பில் ஏற்படுத்தினது இந்த இரண்டாம் உலகப் போர். குறிப்பாக இந்த பெல்ஃபாஸ்டில் இருக்கக்கூடிய அந்த இவர் பணிபுரியக்கூடிய குயின்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் பெல்ஃபாஸ்ட் அங்கேயுமே வந்து பேராசிரியர்களினுடைய எண்ணிக்கை குறைஞ்சது. அப்போ தாமஸ் வாம்ஸ்லி வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமியாக அங்கே தொடர்ந்து பணிபுரிஞ்சாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய நிறைய மருத்துவ மாணவர்களுக்கு தாமஸ் வாம்ஸ்லி வந்து அனைத்து சப்ஜெக்ட்ஸையுமே கற்பிக்கிறதுலையும் இவர் வந்து முயன்றாங்க. மேலும் தாமஸ் வாம்ஸ்லி வந்து ஆராய்ச்சி பணிகளையும் ஈடுபட்டாங்க. குறிப்பாக இவருடைய வாழ்நாள் முழுக்க இந்த மூட்டுகள் அந்த மூட்டுகளினுடைய கட்டமைப்பு அந்த மூட்டுகளினுடைய செயல்பாடு குறித்து ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் அது குறித்து இவர் வந்து தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் எத்தனாலஜிலையும் இவர் வந்து கவனம் செலுத்தினாங்க. எத்தனாலஜி அப்படின்னா இனவியல் அப்படின்னு அர்த்தம். இனவியல் அப்படின்றது ஒரு கல்ச்சர் ஒரு பர்டிகுலர் கலாச்சாரத்தை சார்ந்த மக்கள் இன்னொரு கலாச்சாரத்தை சார்ந்த மக்கள் அதே மாதிரி வெவ்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் அவங்களினுடைய உடல் கட்டமைப்பு அவங்க கலாச்சார ரீதியாக அவங்க எடுத்துக்கக்கூடிய உணவு முறை ஸோ அதன் மூலமாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இது குறித்தெல்லாம் படிக்கிறது எத்தனாலஜி. அதில் தாமஸ் வாம்ஸ்லி வந்து கவனம் செலுத்தி ஆராய்ச்சியையும் பண்ணாங்க. இந்த நிலையில் 1945ஆம் ஆண்டு இந்த இரண்டாம் உலகப் போரானது முடிவடையுது. இந்த தருவாயில் ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஃபெல்லோவாக ராபர்ட் வாம்ஸ்லி அப்படின்ற தாமஸ் வாம்ஸ்லியோடைய பிரதரும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அடுத்து 1946ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய ஃபைஃபில் இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரூஸ் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸோடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமியாக தாமஸ் வாம்ஸ்லியோடைய பிரதரான ராபர்ட் வாம்ஸ்லி பணிபுரிய தொடங்குறாங்க. ஸோ இவருடைய பிரதர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ்லையும் தாமஸ் வாம்ஸ்லி வந்து குயின்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் பெல்ஃபாஸ்ட்லையும் ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமி அதே பொறுப்பில் இவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு இடங்களில் பணிபுரிஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில தான் தாமஸ் வாம்ஸ்லிக்கு வந்து ஸ்டமக் கேன்சர் வயிற்றில் புற்றுநோய் இருக்குது அப்படின்றது கண்டறியப்படுது. இதுக்கப்புறமா தாமஸ் வாம்ஸ்லியோடைய உடல்நிலையும் படிப்படியாக மோசமடைய தொடங்குது. இது மாதிரியான நிகழ்வுகள் இருந்த போதும் கூட தாமஸ் வாம்ஸ்லி தொடர்ச்சியாக இவருடைய ஆராய்ச்சியில் ஈடுபட்டு நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸை இவர் வந்து தொடர்ச்சியாக எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. அது வந்து மானுடவியல் இனவியல் அதுக்கப்புறமா உடற்கூறியல் அதே மாதிரி நரம்புகள் சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி கருவியல் இதிலெல்லாம் தொடர்ந்து தாமஸ் வாம்ஸ்லி வந்து நிறைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வந்தாங்க. பிறகு ரொம்ப உடம்பு முடியாமல் போய் 1950ஆம் ஆண்டு இந்த குயின்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் பெல்ஃபாஸ்ட் அதனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமி அப்படின்ற உடற்கூறியல் பேராசிரியர் பொறுப்பிலிருந்து இவருடைய 61 வயதில் இவர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. இவருக்கு பிறகு ஜான் ஜோசப் பிரிச்சர்ட் அப்படின்ற இன்னொரு நபர் அந்த ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமியாக பணிபுரிய தொடங்குறாங்க. இது
ஒரு பக்கம் இருக்க தாமஸ் வாம்ஸ்லே வந்து இறுதி 1951ஆம் ஆண்டு நவம்பர் 12 அன்னைக்கு கிட்டத்தட்ட இவருடைய 61-62 வயதில் தாமஸ் வாம்ஸ்லே ஸ்டமக் கேன்சர்னால பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுறாங்க. ஏன் 61-62 அப்படின்னு சொல்கிறேன்னா, இவர் 1889ஆம் ஆண்டு பிறந்தாங்க. ஆனால் எந்த மந்தில் எந்த டேட்டில் பிறந்தாங்க அப்படின்றது உறுதி செய்யப்படலை. இதனால் இவர் இறந்த தேதியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நவம்பர் 12. இந்த நவம்பர் 12க்கு பிறகு இவர் 1889ஆம் ஆண்டு பிறந்திருந்தார்னா இவர் இறக்கும்போது இவருக்கு வயது 61. ஒருவேளை இந்த நவம்பர் 12க்கு முன்னாடி 1889ஆம் ஆண்டு தாமஸ் வாம்ஸ்லே பிறந்திருந்தா இவர் இறக்கும்போது இவருக்கு வயது 62. இதனால தான் 61-62 வயதில் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 1951 நவம்பர் 12 அன்னைக்கு கிட்டத்தட்ட இவருடைய 61-62 வயதில் தாமஸ் வாம்ஸ்லே இறந்து போயிடுறாங்க. தாமஸ் வாம்ஸ்லே வாழும்போது செய்த முக்கியமான பங்களிப்பு அது வந்து மருத்துவ கல்வியாக இருக்கட்டும், ஆராய்ச்சியாக இருக்கட்டும், உடற்கூறியலாக இருக்கட்டும், அதில் இவர் எழுதின ரிசர்ச் பேப்பர்ஸ், அதுக்கப்புறமா அட்மினிஸ்ட்ரேஷன் டியூட்டிஸில் இவர் ஈடுபட்டது. குறிப்பாக இவர் எழுதி வெளியிட்ட த ஹார்ட் அப்படின்ற குயின்ஸ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அனாட்டமியோடைய ஒரு பார்ட் அந்த புக்கு. அதுக்கப்புறமா இவர் 1918 மற்றும் 1934ஆம் ஆண்டு அடுத்தடுத்து வெளியிட்டிருந்த மேனுவல் ஆஃப் ப்ராக்டிக்கல் அனாட்டமி இதெல்லாமே வந்து மிக முக்கியமான பங்களிப்புகளாக இன்னைக்கு வரைக்குமே கருதப்பட்டு வருது. ஸோ தாமஸ் வாம்ஸ்லே வந்து உடற்கூறியல், மருத்துவ கல்வி, ஆராய்ச்சி இதிலெல்லாம் மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறைய சாதனைகளை தாமஸ் வாம்ஸ்லே இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட தாமஸ் வாம்ஸ்லே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.